வணக்கங்க. நான் உங்கள் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுகிறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் சென்னியின் வாழ் எபிசோட் நம்பர் 19. இந்த எபிசோடோட டைட்டில் நித்திலவல்லியுடன் ஓர் இரவு. குதிரை பந்தயம் கொற்றவனுக்கும் அமைச்சர் பையனுக்கும் இடையில நடந்துட்டுருக்கு. கடுமையான போட்டி நடந்துச்சு. இவங்க போன வேகத்தில் பாதையில் உள்ள தீப்பந்தங்கள் அணைஞ்சும் போச்சு. அதோ பந்தய கோடு முடிகிற இடம் வந்துடுச்சு. அங்கேயும் சில பேர் கூடி 2 பேரையும் கைத்தட்டி ஆரவாரப்படுத்தினாங்க. அமைச்சர் பையன் கொற்றவனை பார்த்தான். பார்த்ததுமே அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா குதிரை ஓட்டத்துல தேர்ச்சி பெற்றவங்க சில பேர் யூஸ் பண்ற மாதிரி குதிரையை ஓட்டுனா கொற்றவன் நல்லா குதிரையில படுத்து மறுக்கையில கடிவாளத்தை கைத்த புடிச்சுக்கிட்டு மறுக்கைய குதிரையோட உடம்போட வச்சிருந்தான். அவனை பார்த்த பின்னாடி அமைச்சர் பையன் எதிர்த்தாப்புல பார்த்தான். போட்டி முடிகிற இடத்துக்கிட்ட வந்திருந்தாங்க. அதை பார்த்ததும் கடுமையாக முயற்சி பண்ணா அமைச்சர் பையன். ஆனால் வெற்றி கோட்டை முதல்ல போய் சேர்ந்தது கொற்றவன் தான். அதை பார்த்து பார்வையாளர்கள் கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாங்க. சென்னி அமைதியாக பார்த்துட்டு இருந்தான். பிடர்த்தலையும் செம சந்தோஷத்தில் இருந்தான். நித்திலவல்லியும் ஜெயிச்ச கொற்றவனை பார்த்து சிரிப்போட கையை தட்டினான். கொற்றவன் குதிரையை அமைதிப்படுத்திட்டு அப்புறம் புன்னகையோட திரும்பினான். பின்னாடி வந்த அமைச்சர் பையன் அவமானத்தோட பொறுமுனான். தலை குனிஞ்சான். ஏன்னா போட்டிக்கு முன்னாடி அதிகம் பேசிட்டான்ல. இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு சென்னியை எதிர்கொள்றதுன்னு யோசிச்சவனுக்கு தேரல் போத விபரீதமான ஒரு முடிவை எடுக்க வச்சுது. மெதுவா தலை நிமிர்ந்து தூரத்துல குதிரையில உட்காந்துருக்க கொற்றவனை பார்த்தவன் தன்னோட இடைவாள உருவினான். அப்புறம் கொற்றவனை பார்த்து குதிரையை ஆக்ரோஷமா தட்டினான். அமைச்சர் பையன் இப்படி பண்றதை பார்த்த சென்னி வாயில சுருட்டோட பேடின்னு முணுமுணுத்தான். பிடர்த்தலையனானா இளவரசை தூதுவரை காப்பாற்றணும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பினான். நித்திலவல்லி அந்த அழகனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பதச்சு போய் பார்த்தா. தன்னை பார்த்து வாளோட குதிரையில வர்ற அமைச்சர் பையனை பார்த்தான் கொற்றவன். சீக்கிரமே சுதாரிச்சுக்கிட்டவன் தன்னோட இடைவாளை பார்த்து கையை கொண்டு போனான். ஆனா முன்னாடியே அதை வெட்டி போட்டது அப்போதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே சுத்தி முத்தி பார்த்தான். அப்புறம் குதிரையை நகர்த்தி பந்தய பாதையோட ஓரத்துல நட்டு வைக்கப்பட்டிருந்த தீப்பந்தம் ஒண்ணு கையில எடுத்தான். அவன் எடுக்கிறதுக்கும் அமைச்சர் பையன் அவன் கிட்ட வர்றதுக்கும் நேரம் சரியா இருந்தது. அமைச்சர் பையன் அவன் மேல வாழை வீச கொற்றவன் அந்த தீப்பந்தத்தை வச்சு தடுத்தான். அது இரும்பால ஆன தீப்பந்தங்கிறதால தாக்கு பிடிச்சது. வாளும் தீப்பந்தமும் மோதினதுல தீப்பொறிங்க பலதும் பறந்து 2 குதிரைகளையும் மிரள வச்சுது. குதிரைகள் 2 முன்னங்கால உயர்த்தி கணைச்சது. அப்பவும் கூட அமைச்சர் பையன் வாழை சுத்தினான். அதை கொற்றவன் பந்தத்தை வச்சு தடுத்தான். சில நொடிகள் இருக்கும். 2 பேரும் அப்படியே சண்டை போட்டாங்க. ஒரு கட்டத்துல கொற்றவனோட தீப்பந்தம் சுத்தமா உடஞ்சு போனதும் அவன் நிராயுதபாணியா குதிரையில உட்கார்ந்துருந்தான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்ட அமைச்சர் பையன் பல்ல கடிச்சுக்கிட்டே வெறியோட அவன் மேல வாழை வீச கைய ஓங்கினான். கொற்றவனை பார்த்த அமைச்சர் பையன் கை கிட்ட வந்துச்சு. ஆனா அது கிட்ட வந்தப்போ மணிக்கட்டு வரைக்கும் வெட்டப்பட்டிருந்தது. அமைச்சர் பையன் தன்னோட கையை பார்த்தான். அதுல ரத்தம் கொப்பளிச்சது. எலும்பு தெரிஞ்சது. அவனுக்கு போதையில வலி தெரியல. அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தான். அங்க மின்னல் வேகத்துல அவன் கையை வெட்டிட்டு போன வெற்றிவேல் சென்னி குதிரையை திருப்பிட்டு இவங்களை பார்த்தான். எப்பவும் போல அவன் வாயில புகஞ்சிட்டு இருந்தது. கொற்றவனும் அவனை பார்த்தான். பிடத்தலையனும் அங்க குதிரையில வந்து சேர்ந்தான். அவன் கிளம்பினது என்னவோ சென்னிக்கு முன்னாடினாலும் அவன் வந்து சேர்றதுக்கு முன்னால சென்னி வந்து கொடுக்க வேண்டிய தீர்ப்பை கொடுத்திருந்தான். சென்னி தன்னோட குதிரையில அமைச்சர் மகன் கிட்ட வந்து நின்று பேசினான். நீ செஞ்சது சோழ நாட்டுக்கே இழுக்கு. தோல்வி அடைஞ்சவன் ஜெயிச்சவன் கிட்ட இருந்து கத்துக்கணும். அதுதான் ஒரு வீரனுக்கு அழகு. பேடியே, நியாயப்படி உன் தலையை வெட்டி இருக்கணும். அமைச்சருக்காக மணிக்கட்டோட விட்டுட்டேன். இவனை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னா சென்னி. அப்புறம் வீரர்கள் அவனை குதிரையோட கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சென்னி கொற்றவனை பார்த்தான். கொற்றவன் மரியாதையோட தலை வணங்கினான். அதுலயும் நன்றி இருந்தது. நீதி வழங்குறதுல சோழ ரத்தம் வாழ் மாதிரின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க இளவரசே, நன்றி அப்படின்னா கொற்றவன். அதுக்கு எதுவும் பதில் சொல்லாத சென்னி ஜெயிச்ச இவருக்கு இன்னைக்கு ராத்திரி நித்திலவல்லிய பரிசா கொடுங்கன்னு மட்டும் கட்டளை இட்டுட்டு மாளிகையை பார்த்து குதிரையை தட்டி விட்டான். அதை கேட்ட கொற்றவன் பிடர்த்தலையனை பார்த்து, நண்பா யார் இந்த நித்திலவல்லி அப்படின்னு கண்ணு விரிய கேட்டான். அதுல கொற்றவனுக்கு இருந்த பயமும் தெரிஞ்சது. பிடர்த்தலையனானா அவன் கிட்ட எதுவும் சொல்லாம குறும்பு சிரிப்போட குதிரையை திருப்பினான். நண்பா எங்க போற, நில்லு, யார் அது, இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டபடியே அவனை ஃபாலோ பண்ணி போனான் கொற்றவன். மாளிகையை பார்த்து வந்த கொற்றவனை அங்க இருந்தவங்க வாழ்த்தினாங்க. அவன் குதிரை ஓட்டுனதை புகழ்ந்தாங்க. எல்லாரையும் விட வெற்றிவேல் சென்னி அன்னைக்கு ராத்திரி தன்னையே கொற்றவனுக்கு பரிசா கொடுத்ததை தெரிஞ்சுக்கிட்ட நித்திலவல்லி
புன்னகையோட கொற்றவனை பார்த்தா. அதுக்கப்புறம் கொற்றவனும் நித்திலவல்லியும் பொன்னி நதியோரம் இருந்த மண்டபம் ஒண்ணுல சந்திச்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் சொர்க்கபுரத்துக்கு பின்னாடி பொன்னி ஆற்றங்கரையில இருந்த பிறை மண்டபத்துக்குள்ள இருந்தாங்க. அந்த மண்டபம் ரொம்ப நேர்த்தியா கட்டப்பட்டிருந்துச்சு. பின்ன வெற்றிவேல் சென்னியோட பொழுதுபோக்கு மண்டபம் எப்படி இருக்கும்? ஆமா, இது சென்னியோட மண்டபம் தான். எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வெற்றிவேல் சென்னி கன்னிகள் கூட்டத்தோட அங்க வந்துருவான். அங்க ஆளுங்க நடமாட்டம் கொஞ்சம் கூட இருக்காது. எதிர்த்தாப்புல மிதமான வேகத்துல ஓடுற பொன்னி நதி, அது மேல பிரதிபலிச்சு குளிர் ஒளிய கக்குற நிலவு, சில்லுன்னு காத்து, பக்கத்துல வளர்ற வண்ண வண்ண பூக்களோட வாசனை, அதுலயும் மல்லிகையோட வாசனை மூக்க திணறடிக்க வீசிட்டு இருந்துச்சு. பல்வேறு வகை சிற்ப வேலைப்பாடுகளை கொண்ட அந்த பிறை மண்டபத்துக்கு வெளிச்சம் தேவைப்பட்டதே இல்லை. கொற்றவனும் நித்திலவல்லியும் மண்டபத்தோட முன்பகுதியில காலை கீழே தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப கொற்றவனோட கண்ணங்கள் செவந்து போயிருந்தது. நித்திலவல்லியோ தம் பக்கத்துல கூனி குறுகி போய் உட்கார்ந்துருக்க கொற்றவனையே சின்ன புன்னகையோட பார்த்துட்டு இருந்தா. கொற்றவனானா வந்ததுல இருந்து வணக்கம் நல்லா இருக்கீங்களா தவிர வேற எதுவுமே பேசல. இவ சும்மா விடுறவளா என்ன பார்த்தா எப்படி தெரியுதா அப்படின்னு கேட்டதும் அவன் ஏதோ தட்டு தடுமாறியா நல்லது நல்லது அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு அமைதி ஆயிட்டான். மூச்சு கூட விடல. அதுக்கப்புறம் அங்க ஒரு கனத்த அமைதி நிலவுச்சு. அதை விரும்பாதவளா, இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துருக்கதா உத்தேசம் பாண்டிய தூதரே? சில பல நிமிஷத்துல வைகரை வந்துடும், அதாவது விடிஞ்சிடும், ஊரே முழிச்சுக்கும். அப்புறம் நீங்க சொர்க்கபுரத்துல கன்னிகளோட இருந்துட்டு வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னா நித்திலவல்லி. கொற்றவன் அவளை திரும்பி பார்த்தான். என்ன சொன்னது புரிஞ்சுதா அப்படின்னு புருவத்தை உயர்த்தி கேட்டா நித்திலா. நாம ஏன் அது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தவன் நிறுத்தி தயங்கினான். அவன் சொல்ல வர்றது என்னன்னு எதிர்பார்த்து தலையாட்டினா அவ. பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு முடிச்சான் கொற்றவன். நித்திலவல்லி பெருமூச்சு விட்டா. சரியா போச்சு, என்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு பேச ஆசைப்படுற மனுஷன் நீங்க தான். என்ன பாருங்க, என்ன பார்த்தா உங்களுக்குன்னு சொன்ன அவ எழுந்து நின்னா. அவ சேலை கீழே நழுவிச்சு. கொற்றவன் அவ அழக பார்த்தான். கண்கள் கோணுனா. அப்புறம் வாயில உடுக்கை அடிச்சு சூடு வச்சது மாதிரி சட்டுன்னு எந்திரிச்சு பொன்னி நதியை பார்த்து நடக்க ஆரம்பிச்சான். நித்திலா ஒன்னும் புரியாம அவனை பார்த்தா. இவருக்கு என்னதான் பிரச்சனை? ஆளை பார்த்தா நல்லாதான் இருக்காரு அப்படின்னு சேலையை மேல போத்திட்டு அவனை பார்த்து நடந்தான். அங்க இருந்த ஒரு பாறை மேல உட்கார்ந்து இருந்த கொற்றவன் அங்க ஆத்தோர இருந்த கல்லை எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து ஆத்துக்குள்ள வீசினான். அவன் பக்கத்துல வந்து நின்று நித்திலவல்லி, தூதரே உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு வெடுக்குன்னு கேட்டான். கொற்றவன் அவளை திரும்பி பார்த்தான். அவன் கண்கள்ல அளவில்லாத காதல் இருக்கத நித்திலாவால பார்க்க முடிஞ்சது. உங்களோட அழகு பேரழகு, குறை ஒண்ணுமே இல்லை. ஆனா என்னாலதான் உங்களை அப்படி பார்க்க முடியல. எனக்குள்ள ஒருத்தி இருக்கா. சில நாள் மட்டுமே அவ கூட பேசி பழகி இருக்கேன். ஆனா எனக்குள்ள நல்லா ஒட்டிக்கிட்டா. அதான் இதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அவ நினப்பு மனசு பிசையுது, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா கொற்றவன். நித்திலவல்லி அவனை அசந்து போய் பார்த்தா. ஏன் கூட ஒரு ராத்திரியை மட்டும் கழிக்க உறையூரோட எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் எல்லாரும் மனைவிக்கு தெரியாம வர்றாங்க. என் கூட கூடி கொலாவ பொன்னையும் பொருளையும் வாரி வாரி இறைக்கிறாங்க. ஆனா இந்த அழகான வாலிபனானா இப்படி பேசுறானே அப்படின்னு அவளுக்கு மலைப்பா இருந்தது. நிஜமாவே நான் வேண்டாமா, எதுக்கும் ஒரு தடவை கேட்டு வைப்போமே அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டா. கொற்றவன் வேணாமேங்கிற மாதிரி கெஞ்சிற முகத்தோட தலையாட்டினான். சென்னி தந்த பரிசுனா அதை நீங்க ஏத்துக்கலன்னா அப்படின்னு சொல்லி நிறுத்தினான். அதான் விஷயம், அவ்வளவே தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம புரியுதா, விடிஞ்சதும் நான் போயிடுறேன் அப்படின்னா அவன். அது சரி, ஆனா அது வரைக்கும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா நித்திலவல்லி. பேசுவோமா அப்படின்னா கொற்றவன். அப்படின்னா அவ. பேசுவோம், நான் பல வெளிநாடுகளுக்கும் போயிட்டு வந்திருக்கேன், அதை பத்தி எல்லாம் சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி மண்டபத்தை பார்த்து நடந்தான் கொற்றவன். போற அவனையே பார்த்த நித்திலவல்லி அவளும் மண்டபத்தை பார்த்து நடந்தா. அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்த நித்திலவல்லிய பார்த்த கொற்றவன் பேச ஆரம்பிச்சான். பேசுனா தொடர்ந்து பேசினான். நித்திலவல்லி அவன் பேச்சுல மயங்கி கரைஞ்சே போயிட்டான். தான் போன நாடுகளையும் அதுல தான் பார்த்த பல அரிய காட்சிகளையும் இன்ட்ரெஸ்டிங்கா சம்பவங்களையும் அவகிட்ட சொன்னவன் தன்னோட உயிருக்கு எத்தனை தடவை ஆபத்து வந்துச்சுங்கிறதையும் அதுல இருந்து தான் எப்படி தப்பிச்ச அப்படிங்கறதையும் சொன்னான். அதையெல்லாம் நித்திலவல்லி திகிலோட கேட்டா. அங்கங்க காமெடியாவும் இருந்தது. அவ அதை கேட்டு பயங்கரமா வயிறு வலிக்க சிரிச்சா. அப்படியே ஐயோ ஐயோன்னு கேட்டு கேட்டு சிரிச்சா. அவ அப்படி சிரிச்சு பல வருஷம் ஆச்சு.
ராத்திரினாலே காம களியாட்டம்ன்ற எழுதப்படாத விதியை தலையில வச்சிருந்த அந்த கணிகைக்கு அந்த ராத்திரியில கொற்றவன் மூலமா நிஜமான சந்தோஷம் கிடைச்சது. 2 பேரும் மாறி மாறி சிரிச்சாங்க. ஐயோ போதும் போதும், என்னால முடியல, வயிறு வலிக்குது அப்படின்னு கைய பிடிச்சு கெஞ்சினா சிரிக்கிற நித்திலவல்லி. கொற்றவனும் தன்னோட சிரிப்பை அடக்கிக்கிட்டு வானத்தை பார்த்தான். அவன் முகத்துல இருந்தே அவன் உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு கண்டுபிடிச்ச நித்திலா, அவ எங்க இருக்கா அப்படின்னு கேட்டா. கொற்றவன் பார்வைய அவ மேல வச்சான். அவ பேர் என்ன அப்படின்னு கேட்டா. எதுவும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு கொற்றவன் தன் கைய பார்த்தான். தூதரே அப்படின்னு கூப்பிட்டா நித்திலவல்லி. அவன் திரும்ப அவளை பார்த்தான். ஒருதலை காதலோ அப்படின்னு ஆர்வமா கேட்டா நித்திலா. இல்ல அரியா காதல் அப்படின்னா அவன். அது என்ன வகையான காதல் அப்படின்னு விடாம கேட்டா அவ. 2 பேரும் அடுத்து எப்ப பாப்போம் பேசுவோன்னு கூட தெரியாத காதல்னு அவன் உண்மையை சொன்னான். தூதரேன்னு அவ புரியாம கேட்டா. நான் என்னோட காதலையும் சொல்லல, அவங்களோட காதலையும் சொல்லல. ஆனா 2 பேரும் அதை உணர்ந்துட்டோம். திரும்ப நாங்க பார்க்கும்போது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, காதலை சொல்லிடு அப்படின்னு சட்டுன்னு சொன்னா நித்திலவல்லி. என்னதுங்கிற மாதிரி அவளை பார்த்தான். என்ன சொல்லிடு அவ்வளவுதானே அப்படின்னா. அது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை நித்தில அப்படின்னு அவன் தடுமாறும்போது வள்ளி நித்திலவல்லின்னு கூப்பிட்டான் அவன். அவன் என்ன பெரிய இளவரசியோ அப்படின்னு கொஞ்சம் முறப்போட கேட்டா நித்திலவல்லி. கொற்றவன் திரும்ப வானத்தை பார்த்தான். அவன் இதயத்துல பாண்டி இளவரசி அங்கேற்கண்ணியோட நினைவு மயிலிறக வச்சு வருடிச்சு. சொல்லு, அவ யாரு அப்படின்னு கேட்டா அவ. ஒரு பெரிய பணக்கார பொண்ணு அப்படின்னா அவன். ஓ, அதுதான் உனக்கு தடையா? நீயும் பணக்காரனா ஆயிடு அப்படின்னா அவ. அவன்கிட்டேருந்து வரட்டுத்தனமான சிரிப்பு ஒன்று வந்துச்சு. என்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்டா நித்திலா. நான் பணக்காரன் ஆனாதான் என்னோட வாழ்வானா, அது காதலே இல்லை நித்திலவல்லி அப்படின்னா அவன். நித்திலவல்லி தன் தலையில தட்டிக்கிட்டு, கணிகையோட புத்தி அப்படித்தான் இருக்கும் அப்படின்னவ. சரி, அவளோட வாழ உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா. இருக்கு, ஆனா இல்ல அப்படின்னு ஒரு குழப்பமான பதில சொன்னான் அவன். தூதா, குழப்பாத அப்படின்னு கடுப்பானா அவ. நிஜம்தான் நித்திலவல்லி, அவளோட சேர்ந்து வாழுன்னு என் அரை மனசு சொல்லுது. இன்னொரு பாதி மனசு எடுத்த காரியத்தை முடி, வாழ்க்கைய நாடோடிய வாழு, இறைவனையும் இயற்கையையும் வணங்குன்னு சொல்லுது. நான் இருதலை கொள்ளி எறும்பா தவிக்கிறேன் அப்படின்னா அவன். இதுல என்ன தவிப்பு வேண்டி கிடக்கு? நான் ஒன்னு சொல்லவா? என்ன கேட்டா நீ அவகிட்ட காதலை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு கூட கூட்டிட்டு போயிடு. 2 பேரும் நாடு நாடா சுத்துங்க, எந்த இடம் பிடிக்குதோ அங்க வாழ்க்கைய வாழுங்க, அதுதான் சரின்னு சொல்லுவேனா அப்படின்னு அவ ஐடியா பலமா இருந்துச்சு. அதை கேட்டதும் அவன் முகத்துல அப்படி ஒரு பிரகாசம். பாண்டிய இளவரசியோட வாழ வழி தெரியாம தவிச்சிட்டு இருந்தவனுக்கு அவ சொன்னது சிலிர்ப்ப கொடுத்துச்சு. நித்திலா அவளோட பார்த்து, அவ என் கூட வருவாளா அப்படின்னு கேட்டான் கொற்றவன். மிஸ்டர் கொற்றவன், என் கூட வரியா நீன்னு நீங்க பார்த்து கேட்க வேண்டியவகிட்ட கேட்காம என்னது இது, போப்பா, முதல்ல காதல் வாழ்க்கைய வாழுன்னு நாம அட்வைஸ் கொடுத்தா அவன் கேட்கவா போறான்? என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.